யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி என்ற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 2வது முறையாக ஆண்டவர் யோனாவோடு பேசுகிறார். முதல் முறை ஆண்டவர் நீ எழுந்து நினிவேக்கு போ என்று சொல்லி என்ன பேச வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். ஆனால் நினிவேக்கு போகாதபடி வேறு இடத்துக்கு யோனா போய்விட்டார். அவர் உள்ளத்தின் ஆழத்தில் நினிவே பட்டணத்தை பற்றிய தவறான எண்ணம் கொண்டவராயிருந்தார். அவர் போன இடம் வித்தியாசமான இடம். ஆனால் ஆண்டவர் மீனின் வயிற்றில் அவரை வைத்து மறுபடியும் நினிவே பட்டணத்துக்கு கொண்டு வந்து அங்கே போட்டபோது 2வது முறையாக ஆண்டவர் யோனாவோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு முறை மாத்திரமல்ல, 2வது முறை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற அந்த மகிமையின் அனுபவத்தை நாம் அடைய வேண்டும். 2வது முறை ஆண்டவர் செய்கிற அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். செங்கடலை மோசேயின் மூலமாக ஒரு முறை பிளந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்தபோது செங்கடல் அவர்களை தடுத்தது. அப்பொழுது செங்கடலை 2ஆக பிளக்க மோசே தன் கோலை நீட்டினதை நாம் பார்க்கிறோம். அதே போல் அவர்கள் தொடர்ந்து வந்தபோது யோசுவா அந்த யோர்தான் நதியின் பக்கமாய் வந்தபோது அவர்கள் கானானுக்குள் போவதற்கு முன்பு தடை செய்த அந்த நதியை அவர் பிரித்தார். 2வது முறையாக ஆண்டவர் இப்படி கடலையும் நதியையும் பிரிக்கத்தக்கதான அற்புதங்களை செய்த தேவன் மறுபடியும் செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2:8. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தார். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாக அக்கரைக்கு போனார்கள் என்பதை வாசிக்கிறோம். யோர்தானின் நதியை எலியா அடித்த போது 2ஆக பிரிந்தது. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு எலிசா மறுபடியும் அந்த சூழ்நிலைக்கு வந்தபோது எலியாவின் தேவன் எங்கே என்று எலியாவின் மேலிருந்த சால்வை எடுத்து யோர்தானை அடித்த போது அது 2ஆக மறுபடியும் பிரிந்தது. தேவன் 2வது முறையாக அற்புதம் செய்கிறதை அந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். 2வது முறையாக மறுபடியும் அவர் செய்கிறார். இன்றைக்கு மறுபடியும் தேவன் தம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நம்முடைய ஜெபத்தை கேட்டு மறுபடியும் அவர் பலத்த காரியத்தை செய்ய வல்லமையுடையவராயிருக்கிறார். கிதியோன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை ஆண்டவர் அவனை பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று நீ போ, மீதியானியரை நீ ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய் என்று சொல்லி அனுப்பும்போது ஆண்டவரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்கிறான். ஆண்டவரே, நான் ஒரு அடையாளத்தை நான் கேட்கிறேன். இப்பொழுது ஒரு தோலை நான் போடுகிறேன். அந்த தோல் மேலே மாத்திரம் பனி பெய்திருக்கணும், நிலமெல்லாம் காய்ந்திருக்கணும், தோலில் மாத்திரம்தான் பனி பெய்திருக்கணும் என்று கேட்டபோது ஆண்டவர் அவனுக்கு அந்த அடையாளத்தை காண்பித்தார். 2வது அவன் சொன்னான், ஆண்டவரே, இப்பொழுது அந்த தோலை போடுவேன், தோல் காய்ந்திருக்கணும், நிலமெல்லாம் பனி பெய்திருக்கணும், அப்பந்தான் நீர் என்னோடு கூட வருகிறீர் என்பதை அறிவேன் என்று சொல்லி அடையாளத்தை கேட்டபோது 2 முறை ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்து அடையாளத்தை காண்பித்தது போல மறுபடியும் ஆண்டவர் ஒரு முறை நாம் ஜெபிப்பது போல
ஆண்டவரே, நாங்கள் எழுப்புதலை பார்க்கவில்லை, மறுபடியும் இந்த எழுப்புதலை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன் வாழ்க்கையில் ஒரு முறை மிஷனரி பயணம் போன அவர் அதோடு நிறுத்திவிடவில்லை. 2வது பயணமும் போனார். 3வது பயணமும் போய் மிஷனரி ஊழியத்தை செய்தது போல ஒரே முறை மாத்திரமல்ல, 2வது முறையும் ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்ய அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகினாலே ஆண்டவரை கேட்கும்போது அவர் நிச்சயம் செய்வார். ஒரு எழுப்புதலை கர்த்தர் நமக்கு தருவார்.